ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்ம ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.2 தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 3rd கொஸ்டின் பார்க்கலாம். டு எ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். ஸோ அவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்காங்க. த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் எ விண்டோ. ஸோ விண்டோவுடைய டாப்பு பாட்டத்தை எலிவேஷன் என்ன டிகிரியில் பார்க்குறாங்க? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு 60 டிகிரி, நெக்ஸ்ட்டு 45 டிகிரியில் பார்க்குறாங்க. இஃப் த ஹைட் ஆஃப் த மேன் இஸ் 180 சென்டிமீட்டர், இஃப் he is 5 meter away from the wall, what is the height of the window? ஸோ விண்டோவோடைய ஹைட்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ மனுஷன் வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க, இந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட ஹைட் இங்கே இருக்குது, அவங்களுடைய ஐசைட் வந்து இங்கே இருக்குது, இங்கே நிற்கிறாங்க. ஸோ இது கிரவுண்ட் லெவலில் அவங்க நிற்கிறாங்க. கிரவுண்ட் லெவல் வந்து 5 மீட்டர். அவங்க இந்த இது வந்து வால் அப்படின்னா வால்லேருந்து இந்த ஏசி வந்து நமக்கு வால், இதுலேருந்து நமக்கு வந்து 5 மீட்டர் அவேயில் நம்ம வீட்டுக்கு வெளியே, இது வீட்டுக்கு வெளியே, இது வந்து வீடோட்ட வாலு, இங்கே இருக்கிறது வந்து நமக்கு விண்டோ. ஸோ இந்த விண்டோவுக்கு வந்து நம்ம ஏபி நேம் கொடுத்துருக்குறோம். இது வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். நம்ம இதனுடைய மெஷர்மெண்ட்டு தான் நம்ம ஃபைன் பண்ணோம், அதனால் அன்னோன்னு நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த வால்லேருந்து இவங்க இந்த மனுஷன் நிற்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க. எலிவேஷன் பார்த்திங்கன்னா டாப்பு வந்து இது வந்து விண்டோடைய டாப், இந்த டாப்பை வந்து நமக்கு 60 டிகிரிலையும், டவுன் சைடில் இருக்கக்கூடிய பாட்டத்தை வந்துட்டு 45 டிகிரிலையும் இவங்க பார்க்குறாங்க. அந்த ஐசைட் வந்து அப்சர்வர் வந்து பார்க்குறாரு. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவோடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 லைன் எழுதணும். என்னென்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏபிங்கிறது நமக்கு ஹைட் ஆஃப் த விண்டோ, அதே போல் சிஇங்கிறது நமக்கு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வால், இந்த வால்லேருந்து நமக்கு டிஸ்டன்ஸ். ஸோ இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள், பெரிய ஆங்கிள் எடுத்துக்கிறோம், சரிங்களா? இந்த டி இருக்குது, ஏ இருக்குது, நமக்கு எஃப் இருக்குது. அப்போ டிஏஎஃப் அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். செகண்ட் ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறோன்னா இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். என்ன ட்ரையாங்கிள்? இது வந்து பிடிஎஃப். இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்து தான் நம்ம வந்து சம் போட போகிறோம், சரிங்களா? சம் பாருங்கள். ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம டக்குன்னு வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு tan 60 டிகிரிக்கு நம்ம ஆன்சர் கொடுக்குறோம். tan 60 டிகிரினா எங்கே இருக்குது? எந்த ட்ரையாங்கிள்? டிஏஎஃப்ங்கிற இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்க சைடு பார்த்தீங்கன்னா ஏஎஃப் தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, டிவைடட் பை இந்த டிஎஃப் வந்து நமக்கு அட்ஜசென்ட்டாக இருக்குது, சரிங்களா? ஏஎஃப்க்கு நம்ம வந்து ஆன்சர் தெரியாது, அதனால் அப்படியே வச்சுருக்கோம். டிஎஃபோட ஆன்சர் வந்து நமக்கு 5 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ அந்த 5 நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு tan 60 டிகிரியோடைய ஆன்சர் நமக்கு வந்து √3 இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய ஆன்சர் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு ஏஎஃப் டிவைடட் பை 5 வருது. இந்த 5 இங்கே டிவைடில் இருக்க சைடு போகும்போது மல்டிப்ளை ஆகும், சரிங்களா? அப்போ 5 × √3 ஈக்குவல் டு ஏஎஃப்ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸு, அது வந்து நமக்கு 5 × m அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பிடிஎஃப் எடுத்துக்கிட்டோம்னா அது எங்கே இருக்குது? பிடிஎஃப் இந்த ட்ரையாங்கிளில் tan 45 டிகிரி தான் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு தீட்டாவோட வேல்யூ tan 45 டிகிரி ஈக்குவல் டு இதுக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப். அப்போ பிஎஃப்பை நம்ம ஆப்போசிட் சைடுக்கு பதிலாக எழுதிக்கலாம், டிவைடட் பை டிஎஃப்ங்கிறது நமக்கு அட்ஜசன்ட் சைடு. பிஎஃப்ங்கிறது நமக்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமானாலும் இல்லை தான், அதனால் பிஎஃப் அப்படியே எழுதிக்கோங்க. பிஎஃப் டிவைடட் பை டிஎஃப்ங்கிறது என்ன? இந்த மெஷர்மெண்ட். டிஎஃப்ங்கிறது நமக்கு 5 சென்டிமீட்டர் தான். ஸோ இது வந்து பிஎஃப், இது 5 சென்டிமீட்டர். tan 45 டிகிரியோட ஆன்சர் என்ன? நமக்கு 1. அப்போ இந்த 5 அந்த சைடு அனுப்பிட்டிங்கன்னா 5 ஈக்குவல் டு பிஎஃப்க்கு வர பிளேஸில் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா 5 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஏஎஃப்க்கு வந்துட்டு நமக்கு 5 × √3
மீட்டர்னு கிடைக்கும். இதை நம்ம மீட்டர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு ஏபி வேணும்னா என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், ஏபி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஏபி வேணும்னா ஏஎஃப்லேருந்து பிஎஃப்பை செப்பரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் இல்லைங்களா? இது கிடைச்சிடும் நமக்கு. அப்போ ஏஎஃப் மைனஸ் பிஎஃப் ஈக்குவல் டு என்ன நமக்கு? ஏபியோட ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ ஏபி வேணும் அப்படின்னா ஏஎஃபோட ஆன்சர் நமக்கு தெரியுமா? ஏஎஃப் இங்கேருந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அது போட்டுக்கோங்க. 5 × √3 மைனஸ் பிஎஃபோட ஆன்சர் 5. ரெண்டுலேயும் நமக்கு எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துடலாம். √3 - 1 வரும். ஈக்குவல் டு 5 × √3 ஆன்சர் நமக்கு என்ன? 1.732 - 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5 இப்போ நம்ம 1 செப்பரேட் பண்ணினா 0.732 கிடைக்கும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 366 மீட்டர்னு கிடைக்கும். தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த விண்டோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஹைட் ஆஃப் த விண்டோ நமக்கு 3.66 மீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ 5 × 0.732 ஒரு டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணி கூட பார்த்துடலாம். 0.732 × 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 5s are 10, ரிமைண்டர் 1, 3 5s are 15, 15 + 1 16, ரிமைண்டர் 1, 7 5s are 35 + 1 36 கிடச்சிருக்கு. டெசிமல் எத்தனை பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 1 2 3. ஸோ 1 2 3 3.66 மீட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதான் ஆன்சர் நமக்கு. இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.